ஹேர் டீட்டெயிலிங்கிறது கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணுறது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. இது எந்த மாதிரின்னு எதாவது ஐடியா இருக்கா? ஹேர் அதாவது 2 பேருக்கு. ஸோ ஓகே, இப்போ இதுதான் ஓகேவா. நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். Ctrl+J டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். இது சேவ். இப்போ என்னென்னா இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகேவா. இப்போன்னா ஹேர் டீட்டெயிலிங் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போது செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் ஓகே அது வேணாம். இப்போது என்னென்னா ஹேரை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிக்கணும். கலர் மாற்றுறது, ஏன்னா ஹேர் மட்டும்தான் நம்ம மாற்றுறோம். இப்போ மொத்த இமேஜையும் மாற்றணுன்னா இந்த மொத்த இமேஜையும் கட் பண்ணி எடுத்துட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை ஹேர் மட்டுங்கிறதுனால ஹேர் மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் இது ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் ஓகேவா. இதில் இன்னொரு இது செலக்டில் கலர் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு ஹேர் டீட்டெயிலிங்காக எடுக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிட்டேன், இங்கேயே செலக்ட் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் அது கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி அது மட்டும் செலக்ட் பண்ணது மட்டும் ஹைலைட்டடாக தெரியும். இப்போ இதில் இங்கே இருக்கும், நம்ம இதில் ரிஃபைன் எட்ஜ்னு ஒன்று இருக்கும். ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல் இதான் இங்கே இருக்கு பாரு. இது செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலரெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை மட்டும் ரொம்ப பிளர்ரியாக ஸ்மூத்தாக இது பண்ணும் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஹேர் இதெல்லாமே இப்போ அங்கே வந்து நான் செலக்ட் பண்ணல, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஓகேவா. அந்த இதெல்லாமே போயிடும். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் என்னென்னா அவுட்புட் 2 இதில் செலெக்ஷன் இருக்கும். அதை லேயர் மாஸ்க்குன்னு வச்சுருக்கோம். லேயர் மாஸ்க் தெரியுமா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஸோ இது ஓகே கொடுத்துட்டோம்னா இங்கே லேயர் மாஸ்க் ஆகிடும் ஓகேவா. இதுக்கப்புறம் சிம்பிள் இந்த கிளிப்பிங் மாஸ்கிங் மாதிரி தான். போயிட்டு சாலிட் கலர் ஒன்று கொடுத்துட்றேன். இதில் நான் இந்த இது வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு நான் வந்து கிளிப்பிங் மாஸ்கிங் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஃபுல் ஃப்ரேம்லேயே இருக்குது. கிளிப்பிங் மாஸ்கிங் பண்ணோன்னே இந்த ஷேப் மட்டும் இதாகிருக்கு ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இதில் மல்டிப்ளை உங்களுக்கு எது வேணுமோ அது இது பண்ணிக்கலாம். நான் சாஃப்ட் லைட் வச்சுக்கிறேன். இப்போது இந்த இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எப்படி எந்த கலர்ஸ் நீங்கள் வச்சாங்களோ அந்த கலர்ஸ்க்கு அந்த ஹேர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா. இப்போ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் செலக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா இங்கெல்லாம் வராது. ஸோ இது வந்து தப்பு தான். மீன்ஸ் இங்கெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ப்ரஷ் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி, ஏன்னா நம்ம லேயர் மாஸ்க் தானே பண்ணியிருக்கோம். லேயர் மாஸ்க் என்ன இதுன்னு கான்செப்ட் தெரியுமில்ல. ஸோ பிளாக்கு ஒயிட்டில் வச்சு நம்ம எரேஸ் அண்டு
மறுபடியும் ரீக்ரியேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த இது நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லை வேறு கலர் வேணுனாலும் இந்த கலர் வேணுனாலும் இது பண்ணிக்கலாம். இதில் மறுபடியும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணிட்டு இதில் ஒரு 70 அப்படி வச்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதாகும். ஓவர்லே இது ஓகே, நல்லாயிருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி. ஸோ எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த ஹேர் இதை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த இது ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம ஆல்ரெடியே ஒரு இது போட்டிருக்கோம். ஓகேவா? நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள்.